Annyeong Darmis, வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லோரும் அவளாக கேட்டுட்டு இருந்த டார்க் ஐஸ் சீசன் 2 ரூபீஸ் வெர்சஸ் டைமண்ட் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் வந்து டார்க் ஐஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் மோஸ்ட்டாக நிறைய கமெண்ட் வருது. மற்ற வீடியோக்கெல்லாம் வந்துட்டு வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ்க்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதெல்லாம் போடணுமா அப்படின்ற ஒரு தாட்டுக்கே வர முடியும். ஸோ இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க டார்மிஸ். பிகாஸ் பெரிக்கு வந்து வெயில் காலத்துலேயும் கோல்டு பிடிக்கும்னா அது பெரிக்கா மட்டும்தான் இருக்கும். அதுவும் இந்த கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 1 month கிட்ட வரைக்கும் வருது டார்மிஸ். என்ன பண்ணுறது? ஸோ வந்து சேஃபாக இருங்க. நீங்களும் இந்த மாதிரி கோல்டு பிடிச்சிட்டு, மோஸ்ட்டாக வெயில் காலத்தில் அவ்வளோவா யாருக்கும் கோல்டு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹாட் வாட்டராக குடிங்க. நானே இப்போ அந்த மாதிரி தான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ சேஃபாக இருங்க. வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியிலையும் அதிகமாக போகாதீங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் விட்டால் பார்த்து இருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் போதும். இதுவே 1 minute 50 seconds கிட்ட போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற அந்த பில்டிங்க்கு வந்து போயிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த பில்டிங் பார்த்து முடித்ததுக்கப்புறமேட்டு வந்துட்டு கோயிலுக்கு போகலான்னு போயிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் யூங்கிக்கும் ஆரம்க்கும் வந்து ஒரு சித்தர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதோட தான் பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எல்லோரும் வந்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட ஆயிருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர லேட் ஆகிருக்கும். அதனால் எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. இங்கே நம்ம யூங்கி ஆரம் சைடு தான். ஸோ 2 பேரும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சித்தர் சொன்னதே வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்டாக இருக்கும். சித்தருக்கு எப்படிரா தெரியும் அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. அப்போது நம்ம ஆரம் தான், நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் எப்படி அவருக்கு, இதெல்லாம் உண்மையா என்ன? இந்த சக்தி, நல்ல சக்தி, தீய சக்தி, ஆத்மா, தெய்வம், இதெல்லாம் உண்மையா? எனக்கும் தெரியல ஆரம். ஆனால் அவர் நம்மளை பற்றி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாருன்னா அதில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு அதான் புரியல யூங்கி. அவருக்கு எப்படி நம்மளோட விஷயம் தெரியும்? ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ. நம்ம என்ன பண்ணுறது? இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும் யூங்கி. 25 வருஷமாக கட்டி காப்பாற்றின இந்த உண்மை வெளியில் போச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. உனக்கு தெரியும்ல, அவங்க 3 பேரோட வரலாறு அது நம்மளுக்கு முழுசாக கூட தெரியாது. அவங்க நம்மக்கிட்ட கிடச்சப்போ இருந்த ஒரே ஆதாரம் அந்த 3 பேருக்கும் காமனாக இருக்க அந்த பர்த் மார்க், அந்த மச்சம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது எதை குறிக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பெருசாக எதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் யோங்கி. எனக்கோ தான் தோணுது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த விஷயத்தை பற்றியே வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம செலஸ்டி சைடு தான். செலஸ்டி வந்து பார்த்தோம்னா அவள் வந்துட்டு தமிழினியோட வந்து அவள் ரூமில் உட்காந்து லேப்டாப்பில் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்துட்டுருப்பா. ஸோ எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருப்பா. அதெல்லாம் வந்து நம்ம செலஸ்டி வந்து பார்த்துட்ருப்பா.
ஸோ அப்படி வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது தமிழினி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாள், இந்த காஸ்ட்யூம் இது, இந்த காஸ்ட்யூம் இது அப்படின்ற மாதிரி. செலஸ்டியும் வந்து ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக வந்து பிக்சர்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம செலஸ்டிக் வந்து அந்த லேப்டாப்பில் அவள் வந்து அந்த பில்டிங்கில் வந்து அவளோட பெயிண்டிங் பார்த்துருப்பாள்ல. ஸோ ஒரு குயின் கெட்டப்பில் வந்து அவள் இருந்திருக்க மாதிரி ஒரு பெயிண்டிங் பார்த்துருப்பா. பட் வந்து அவள் அதிர்ச்சியில் கீழே விழுந்து கண் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் அங்கே இருந்திருக்காது. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து அவளுக்கு இப்போ இந்த லேப்டாப்பில் தெரியுது. அதை பார்த்தோன்னே அவள் செம்ம ஷாக் ஆகி கத்திட்டு லேப்டாப்பை வந்து மடியில் வச்சுருந்துருப்பான்னா அங்கே டேபிள் மேலே அப்படியே வந்து நகர்த்தி தூக்கி போட்டுருவா. இதை பார்த்துட்டு நம்ம தமிழினிக்கு ஷாக் ஆகிட்டு, செலஸ்டி என்னாச்சு? அது அது நீ 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 அதை பார்த்துல லேப்டாப்பில் என்னாச்சு செலஸ்டி உங்களுக்கு? லேப்டாப்பில் என்னோட ஃபோட்டோவே ஒரு பெயிண்டிங். அது என்ன சொல்கிறீங்க? நீ அதை பார்க்கலையா? எதை பார்க்கல எனக்கு புரியல செலஸ்டி. என்னோட பெயிண்டிங், என்னோட ஃபேஸ் வச்ச பெயிண்டிங் ஒரு குயின் கெட்டப்பில் இப்போ தானே இருந்தது. அதனால தான் நான் லேப்டாப்பை தூக்கி போட்டேன். நீ பார்க்கல? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழினி போய் அந்த லேப்டாப்பை எடுக்கிறா. ஸோ செலஸ்டி வந்து என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தமிழினி, இங்கே பாருங்கள், இந்த லேப்டாப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை காட்டினா அங்கே ஆக்சுவலி வேற ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. செலஸ்டிக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷன். இப்போ தானே பார்த்தோம், ஜஸ்ட் வித்தின் அ செகண்ட் தானே பார்த்தோம், அதுக்குள்ளே எப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை வாங்கி அவள் எல்லா பிக்சர்ஸையும் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்குறா. பட் அந்த அவளோட பிக்சர் மட்டும் இல்லை. அவளுக்கு இன்னும் அந்த ஷாக்கு. எனக்கு தெரிஞ்சதே செலஸ்டி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுன்றதுனால ஓவராக உங்களையே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ இல்லை தமிழினி, ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகுங்க, நம்ம ஒர்க்கை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லும் போது செலஸ்டிக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். ஸோ அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே ஷாஷா வந்து அவங்கள சாப்பிட கூப்பிடுவா. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட வந்து போயிடுவாங்க. பட் செலஸ்டி மட்டும் அதையே நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட போயிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நைட்டை வந்து தூங்கத்துக்கு போயிடுவாங்க. எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் டயர்ட்னஸில் வந்து எல்லாம் வந்து படுக்க போயிருப்பாங்க. ஒரு மிட் நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 11 o'clock அப்படி வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்துட்டு நம்ம டாமி வந்துட்டு முழிச்சிட்டு தான் இருப்பாள். ஸோ அவள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிருக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ அவள் அட்டென்ட் பண்ணி ஹலோ யார்? மேடம், நீங்கள் டாக்டர் டாமியா தானே? ஆமாம். என்ன விஷயம் அது அப்படின்னு அவங்க பேசும்போதே வந்து சிக்னல் வந்து கட் ஆகும். ஸோ நம்ம டாமிக்கு வந்து சரியாக கேட்காது. அவளும் அப்படியே பேசிகிட்டே வந்து ரூமை விட்டு வெளில வருவாள். வெளில வந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நின்று சிக்னல் கிடைக்கிறதுக்காக நின்று பேசுவாள். சொல்லுங்கள் மேம், அது ஒன்றும் இல்லை, இப்போ எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி பண்ணோம், நீங்கள் அவைலபிளாக இருந்தால் உங்களால் வர முடியுமா? சாரி, நான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னால் வர முடியாது. நான் வேறு ஒரு டாக்டரை உங்களுக்கு நான் சப்ஸ்டியூட்டாக அனுப்புகிறேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து அந்த பேசிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜுன்ஹோ வந்துட்டு வராரு. ஸோ ஜுன்ஹோ வந்து நம்ம டாமி வந்து அந்த ரெயிலிங்ஸ் அந்த எஞ்சில் தானே வந்து நின்று பேசிகிட்ருப்பா. ஸோ அப்படி அவள் நின்று அந்த ஃபோன் கால் வந்து பேசிகிட்ருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் ஜுன்ஹோ வந்து அவளுக்கு பின்னாடி வந்து அவளை பிடிச்சி தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவளை புஷ் பண்ணிடுவார். ஸோ பிடிச்சி தள்ளும் போது டாமியுமே வந்துட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்துருவா ஆக்சுவலி. ஸோ அப்படி விழும்போது
சடனாக ஒரு பிளாக் கலர் ஷேடோ மாதிரி ஒன்று வரும். ஸோ அது வந்து அங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைப்பை வந்து இடிக்கவே அந்த பைப் வந்து கரெக்டாக நம்ம டாமியோட ஷாலை வந்து ஹோல்ட் பண்ணிடும். ஸோ டாமி வந்து அந்த ஷாலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவள் அந்த பைப்பை வந்து பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு அவள் வந்து அந்த இடத்துல வந்து தொங்கிட்டுருப்பா. ஸோ அவளுக்கு வந்து இப்போ என்ன ஆச்சு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் பேசிகிட்டு இருந்தவ திடீர்னு இப்போ கீழே விழுறானா அவ்வளோ ஷாக்டு. அந்த பிளாங்க்கு அவள் மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் கத்துறா, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருந்தால் காப்பாற்றுங்க, ஹெல்ப், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளால் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியல. ஸோ அவள் ஹெல்ப்புக்கு வந்து கத்துறா, ட்ரை பண்ணுறா. பட் நோ யூஸ். அத்த ராத்திரியில் யார் வருவா? ஸோ அப்படி தான் இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜங்குக் தலைவர் வருவார். ஸோ மனுஷன் வந்து காற்று பத்தலைன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் வந்து ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருப்பார். டாமிக்கும் அவருக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ அவர் அங்கே நின்று காற்று வாங்கும் போது யாரோ வந்து கத்துற சவுண்டு கேட்குது. லைக் வந்து மைல்டாக வந்து கேட்கும். ஏன்னா டாமி வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனில் தானே தொங்கிட்டுருப்பா. அதனால் அவள் குரல் வந்து அவ்வளோவா கேட்காது. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவருக்கு வந்து நின்றுட்டுருக்கும் போது யாரோ கத்துற மாதிரி கேட்குது. பட் வந்து ரொம்ப மைல்டாக கேட்குது. ஸோ அவர் வந்து என்ன ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதாவது பூனைக்குன்னு ஏதாவது கத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. பட் மொட்டை மாடியே வெறிச்சோடியாக இருக்குது. ஸோ மனுஷன் வந்து அங்கே பூத்தொட்டிலாம் இருக்கும். ஸோ அந்த பூத்தொட்டிக்கிட்ட பார்க்குறாரு, அப்புறம் டேங்க்கு கீழே பார்க்குறாரு. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. பட் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே அங்கேயே ரோம் பண்ணிகிட்ருக்கும் போது தான் கரெக்டாக நம்ம டாமி இருக்கிற அந்த எட்ஜுக்கு வருவார். ஸோ எட்ஜுக்கு வந்து ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது, நான் ஆளை காணோம் அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டே கீழே பார்க்கும்போது தான் டாமி கத்துவா, ஜங்குக், ஏய் டாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்தா டாமி வந்து தொங்கிட்டுருப்பா. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கை கால்லாம் ஆடிரும். ஏய் என்னடி பண்ணுறாங்க? விளையாடிட்டுருக்கேன், பார்த்தா தெரில, காப்பாத்துறா. இதுக்கு தான் சொன்னது, வாயை வச்சுட்டு சும்மா ரெடின பார்த்தியா, இப்போ தொங்குற நிலைமைக்கு வந்துட்டேன். ஏ ப்ளீஸ் ஜங்குக், இங்கே பைப் வேறு உடையிற மாதிரி இருக்குது, எனக்கு காப்பாற்று, கலாய்க்கிற நேரம் இது இல்லைடா. சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனும் வந்து என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. எப்படி முடியும்? அவள் தான் ரொம்ப அடியில் இருப்பாள். ஸோ அவர் வந்து கொஞ்சம் மேலெலாம் இருப்பார். அதனால் ஹைட்டும் பத்தலை, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவரும் கை கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, அந்த பைப்பை இழுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் நோ யூஸ். ஸோ இன்னொரு பக்கம் அந்த பைப் வந்து ஆக்சுவலி உடஞ்சி தானே விழுந்திருக்கும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த உடஞ்ச இடத்துல வந்து இன்னும் கிராக் விடுது. ஸோ இங்கே டாமிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இங்கே ஜங்குக்கும் என்ன பண்ணுறது தெரில. ஜங்குக்கு வந்து இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே வந்து ஒரு குச்சி மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, லைக் கம்பின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு அதை கொடுத்து அது மூலியமாக அவளை தூக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுவுமே அவளால் வந்து ஒரு கை பேலன்ஸில் இருப்பாள். அதனால் இன்னொரு கையும் அவளால் ஹெக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே வந்து முழிச்சிட்ருக்காங்க. அந்த டைமுன்னு பார்த்தா அந்த பைப் வந்து கிராக் விட்டுருக்கோம்ல, ஸோ அது முழுசாக வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அது முழுசாக உடஞ்சி அந்த பைப் வந்து அப்படியே கீழே விழும் போது பைப் வந்து ஃபுல்லாக உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்ம டாமியும் அந்த பைப் 2மே சேர்த்து கீழே விழ வேண்டியது தான். ஆனால் அந்த பைப் உடஞ்சி கரெக்டாக அது விழ போகிற நேரத்தில் ஒரு கை வந்துட்டு அந்த பைப்பை வந்து பிடிக்குது. பட் வந்து வெறும் கை மட்டும்தான் இருக்குது, ஒரு பிளாக் ஷேடோவோட கை மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்கள், வெறும் அந்த விரிஸ்ட் மட்டும் அந்த பைப்பை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி, ஓகேவா? ஆனால் இது வந்து நமக்கு டாமிக்கு தெரியல. ஸோ பாவம் டாமியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா. ஸோ அந்த ஷேடோவும் வந்து ரொம்ப டைட்டாக வந்து அந்த பைப்பை வந்து பிடிச்சிருக்கும். அந்த ஷேடோவோட கை வந்துட்டு பைப்பை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். டாமி கீழே விழாத மாதிரி பிடிச்சிருக்கும். ஸோ ஜங்குக்கும் வந்து ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப எக்கி வந்து அந்த கம்பியை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணும் போது பாவம் அவருக்கு வலிக்கி விட்டுரும். ஸோ வலிக்கி விட்டு அடுத்த செகண்ட் ஜங்குக்கும் இப்போ வந்து கீழே விழுந்துருவார். ஸோ கீழே விழ போகும்போது அவருமே கவுந்துருவார். ஆக்சுவலி கவுந்து கீழே விழ போகும்போது நம்ம டாமியோட காலை வந்து பிடிச்சிருவார். இப்போ 2 பேருமே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. இங்கே டாமியா, அட பாவி
ஐயோ ஐயோ போச்சு, உன்னை காப்பாற்ற வந்து நானும் மாட்டிக்கினேன் பாவி. இப்போ என்ன பண்ணுறது ஜங்குக்கா, தொங்க வேண்டியது தான் போ அப்படின்னு இதுங்க ரெண்டுங்களும் வந்து பேசிட்டு சீரியஸான நேரத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்படி இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது தான் அந்த டைம் வந்து நம்ம சான் வந்துட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்கு வந்திருப்பா. ஸோ கிச்சன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே இருக்கும். ஸோ கிச்சனுக்கு வந்துட்டு அவள் தண்ணி குடிக்கும்போது வெளியில் ஏதோ பேசுகிற சவுண்டு மாதிரி அவளுக்கு கேட்கும். என்னடா இது அர்த்தராத்திரியில் யார் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்மால் தான் கொஞ்சம் க்யூரியாசிட்டி தாங்காத ஒரு பீஸ் ஆச்சே. ஸோ அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணுறான்னா போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளில பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறா. ஏதோ அவளோட க்யூரியாசிட்டி எங்கேயாவது ஹெல்ப் பண்ணுது. ஸோ போயிட்டு வந்துட்டு அதான் மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறா. வெளில போயிட்டு பார்த்தா அங்கே அதுங்க ரெண்டும் அதான் நம்ம டேமியோ ஜாங்கோக்கும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சான் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. இதை வந்து நம்ம ஜாங்கோக்கு பார்த்துட்டு சனியா என் அன்பு தங்கச்சியே கொஞ்சம் வந்து எனக்கு காப்பாற்றுமா. டே அண்ணா என்னடா பண்ணுற, அர்த்தராத்திரியில் என்னடா தொங்கி விளாடுற? தொங்கி விளாடுறேண்ணா. அண்ணா தொங்குறது நல்லா இருக்குல்ல, நானும் வரட்டா? டே நானும் வந்து தொங்குறேன்டா, ஜாலியாக இருக்கும்டா. பைத்துக்காரி நாங்களே உசுருக்கு போராடிட்டுருக்கோம் வந்து தொங்கி விளாடு போய் எதனா பண்ணுடே. அண்ணா ஒரே தடவை காலை பிடிச்சி நான் தொங்கி. ஆமாம் எப்படிடா நீ வந்து 2 பேரும் எப்படி தொங்கிட்டு இருக்கீங்க? ஏய் விளாடுறதுக்குன்னு யாரும் இல்லை சானு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கோ கத்த எங்கள் டாமி பைத்தக்காரி மூடிட்டு போய் யாரையாவது கூட்டிகிட்டு வாடி, விளாடாதடி, உசுருடி எங்கள் உசுருடி. சரி இருடி அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக என்ன பண்ணுதுன்னா போயிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா ரூம் டோரையும் போய் தட்டுவோம். ஸோ இதை தட்டுறதை பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு வருவாங்க. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது இவன் முன்னாடி ஓடுறத பார்த்துட்டு எல்லோரும் வந்து இவன் பின்னாடி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஓடி வராங்க. ஸோ இப்போ அந்த பேலஸில் இருக்கிற மொத்த பேருமே வந்துட்டு வெளியில் தான் இருப்பாங்க. வந்துட்டு பார்த்தா இங்கே வந்து நம்ம ஜிம்முன்னு வந்து கேட்பாங்க, சான் என்னாச்சு அத்தராத்தில் எதுக்கு இப்போ எழுப்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்த, கொஞ்சம் அக்கடைச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான் வந்துட்டு ஜிம்முனோட ஹெட்டை வந்து திருப்புறா. மேலக்கா பார்த்தா அதுங்க ரெண்டும் தொங்கிட்டுருக்குங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு வந்து டேய் என்னடா பண்ணுறீங்க? எனக்கு என்ன பண்ணுறது தெரில, நான் தொங்கிட்டுருக்கேன் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அது கத்திகிட்ருக்கு ஜங்குக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாருன்னா யூங்கி, ஜிம்முன்னு, ஹோபி 3 பேரும் வந்துட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. மற்றவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறாருன்னா ஹயம் உள்ளே ஓடி போயிட்டு ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வா. ஓகே அப்படி சொல்லிவிட்டு தயங்கும் வேகமாக ஓடி போய்ட்டு ஒரு பெரிய லாங்கான ஒரு நல்லா திக்காக இருக்கிற பெட்ஷீட்டாக பார்த்து கொண்டு வருவார். ஸோ கொண்டு வந்தோடனே இங்கே கீழே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அதை போட்டு விரித்து நிற்பாங்க. ஒரு வேளை வந்து தப்பி கீழே விழுந்தால் அதில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அவங்க பண்ணிட்டு கீழே இருக்கும்போது மேலே இருக்கிறவங்களும் போவாங்க. மேலே இருக்கிறவங்க போயிட்டு எப்படியோ திக்கி தவறி பைப்பில் தாவி அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு சொல்லிவிட்டு 2 பேரையும் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ காப்பாற்றிட்ட பேருக்கு கீழே கூட்டிகிட்டு வருவாங்க. கீழே கூட்டிட்டு இப்போ எல்லாம் ஹாலில் இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக காப்பாற்றிடுவாங்க. அவங்க காப்பாற்றின அடுத்த செகண்ட் அந்த ஷேடோ கை இருக்குன்னு சொன்னேன்ல, பைப்பை பிடிச்சிருக்கோன்னு சொன்னேனே, அந்த கை வந்து அந்த பைப்பை விட்டுரும். ஸோ அந்த பைப் வந்து கீழே விழுந்துடும். அந்த கை அப்படியே மறைஞ்சிரும். இதை வந்து யாருமே வந்து ஆக்சுவலி பார்க்க மாட்டாங்க. பட் அந்த விஷயத்த நம்ம ஹேசல் மட்டும் நோட் பண்ணிடுவா. பட் அவள் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டா. ஏதோ அங்கே பிளாக் கலரில் ஏதோ மறைஞ்சு போன மாதிரி தான் பார்த்துருப்பாளே தவிர்த்து அந்த கையை வந்து அவள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவள் அதை பார்த்துட்டு திரும்பும்போது காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுத்து உட்கார வச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கே ஜங்குக்கு இல்லை நைட் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு காற்று வாங்கலாமேன்னு சொல்லிட்டு மேலே போனேன். அங்கே போய் பார்த்தா டாமி வந்து தொங்கிட்டு இருந்தா. சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணும்போது எனக்கு ஸ்லிப் ஆகி நானும் கீழே விழுந்துட்டேன். என்னடா சொல்கிற, டாமி தொங்கிட்டு இருந்தாளா? ஆமாம். டாமி என்னாச்சு?
அது ஆரம் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு டாமி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறா. என்ன பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? ஆமாம் ஆரம், யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஐ எம் டேம் ஷோர். நான் ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பிடிச்சி தள்ளி விட்டது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. என்ன சொல்கிற? நம்ம வீட்டில் யார் வந்து உன்னை பிடிச்சி தள்ள போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஏரியா வந்து கேட்க, எனக்கு தெரியல, ஆனால் ஐ எம் டேம் ஷோர் என்னை யாரோ பிடிச்சி தான் தள்ளி விட்டாங்க அப்படி சொல்லும் போது அப்போ தான் சானியாவுக்கு தோணும், அவளுக்குமே வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழுந்தப்போ யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி தானே இருந்திருக்கும். ஸோ சான் வந்து அதே யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஜிம்மன் வந்து, காய்ஸ் ஒன்று நோட் பண்ணிங்களா? என்ன ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க, எங்கள் ஜிம்மன், நம்ம சான் அன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழும் போதும் இதே தான் அவளும் சொன்னான், யாரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுன்ட்டு. இப்போது அதே பிரச்சனை நம்ம டாமியாவுக்கு நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் இதில் வேறு என்னமோ இருக்குது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யூங்கி கேட்கும் போது எங்கள் ஜிம்மன், ஆமாம் ஹயாங், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி சான் சொன்னதை நம்ம ஏதோ அவள் வந்து ஏதோ அதிர்ச்சியில் தான் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். பட் இன்றைக்கி டாமியாவுக்கும் அதே நிலைமை நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு என்னமோ நடக்குது இந்த வீட்டில். ஐ எம் டேம் ஷோர் நம்மளை கொல்றதுக்கு யாரோ இந்த வீட்டில் இருக்காங்க. இது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நம்மளே கொல்றோமா அப்படி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம செலஸ்டி வந்து கேட்பா. ஸோ இங்கே ஜிம்மனு, இது வேணால் கேட்குறவங்க எல்லாருக்கும் கோவமாக வேணால் இருக்கலாம், பட் எனக்கு 100% ஷோராகவே தெரியுது இந்த வீட்டில் என்னமோ நடக்குது. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நம்மளோட அத்தனை பேரோட உயிருக்கும் ஆபத்து தான் அப்படின்னு நீங்கள் ஜிம்மன் சொல்ல, எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஏரியா, நான் சொல்லட்டா காய்ஸ், இப்போது இதை பற்றி பேசி நம்மளுக்கு எதுவும் இது பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இப்போ போய் எல்லாம் தயவு செஞ்சு படுங்க, இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்க பார்க்கலாம், எல்லாம் போய் படுங்க அப்படி சொல்லிட்டு ஏரியா சொல்ல, எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் சான் வந்து டாமியா வந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு அவருக்குமே கன்ஃபியூஸ், என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் வந்து அவர் ரூமுக்கு வந்து போயிருப்பார். ஸோ இங்கே தாங்க அவர் ரூமுக்கு போயிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, ஹலோ, சொல்லுங்கள் சார், நான் உங்ககிட்ட ஒரு ஃபோனை கொடுக்க சொல்லி ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன்ல, அது ரெடியாச்சா இல்லையா? சார் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். காம்ப்ளிகேட்டட்னா ஃபோன் வந்து தண்ணியில் ரொம்ப நேரமாக இருந்திருக்கு சார். ஸோ அதனால் எங்களால் அது அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியல. ஸோ ரெடி பண்ணாலும் அதில் காப்பீஸ்லாம் இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான் சார். என்ன இப்படி சொல்கிறீங்க சார்? அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நீங்கள் தண்ணியில் விழுந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா பரவாயில்ல, பட் லேட்டாக தானே கொடுத்தீங்க, அதனால் டவுட்டு தான் சார். இங்கே பாருங்கள், எனக்கு என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஃபோன் சீக்கிரமாக ரெடியாகி எனக்கு வரணும், புரியுதா? நாங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறோம் சார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க வந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுவார். ஸோ கட் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு கிளாப் சவுண்ட் ஒன்று கேட்குது. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஜிம்மன் நிற்பார். அப்போவே நான் நினச்சது கரெக்டாக தான் போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரூமில்? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அன்றைக்கி சானை கொலை பண்ண பார்த்துருப்பேன், இன்றைக்கி டாமியாவை கொலை பண்ண பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஜிம்மன் வந்துட்டு தாங்கோட ஷர்ட் காலரை வந்து பிடிப்பார். இங்கே இன்னும் லூஸு மாதிரி பேசுகிற, முதல்ல கையெடு. இங்கே பாரு, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு அன்றைக்கே தெரியும்டா நீ என்னென்ன பண்ணன்ட்டு. இங்கே பாரு ஜிம்மன், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், நிறுத்து. அன்றைக்கி நான் உன்னை பார்க்கலன்னு நீ நினச்சிட்ருக்கியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ அன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் நைட் கார் எடுத்துகிட்டு போனது,
போயிட்டு அங்கே எவிடன்ஸ் இருக்கா, நீ கொலை பண்ண பார்த்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடினது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. சானோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து அதில் இருக்கிற சப்போஸ் எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணணும் தானே இப்போ பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தாயும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுதான் அவங்க பிரச்சனை, அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. இதில் தலையிடுறதுக்கு நீ யார்ரா? தேவையில்லாமல் இதில் சாணியும் டாமியும் கொலை பண்ணணும்னு ஏதாவது நினச்சேன்னு வை. நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஜிம்மனோட கையை தட்டி விட்டுருவாரு. தட்டி விட்டுட்டு, இங்கே பார், எதுவுமே தெரியாமல் நீ பேசாத ஜிம்மன், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? இங்கே பார், அன்றைக்கி நான் போனது உண்மைதான். அன்றைக்கி எதுக்கு போனேன்னு தெரியுமா? போகிறதுக்கு முன்னாடி நான் சானை பார்த்து பேசிட்டு தான் போனேன். நான் சொல்கிறேன், ஆமாம், சான்கிட்ட பார்த்து பேசினேன். அவள் அடித்து சொன்னால் என்னை யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேருமே யோசிச்சோம், சான் வந்து விழுறதுக்கு முன்னாடி ஃபோனில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வேளை அந்த ஃபோனில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோனை தேடி நான் அன்றைக்கி அந்த காட்டுக்கே போனேன். அன்றைக்கி நைட்டு அங்கே போயிட்டு தேடும் போது ஃபோன் இல்லை. ஆனால் எனக்கு வேறு ஒரு விஷயம் கிடச்சிது. என் தங்கச்சியோட ப்ரேஸ்லெட், ஏரியாவோட ப்ரேஸ்லெட் கிடச்சிது. நான் கூட ஃபர்ஸ்ட் ஏரியா தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அவகிட்ட கேட்ட போது தான் தெரிஞ்சுது ப்ரேஸ்லெட் அன்றைக்கி அவள் போடவே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வந்து ஏரியா தான் எடுத்துகிட்டே வந்திருக்கா. எடுத்துகிட்டு வந்து இதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நான் வந்து அதை வாங்கி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்தேன். இது எல்லாமே வந்து சானை தள்ளி விட்டது யாருன்னு சொல்லிட்டு நான் தேடுறதுக்கு தான் பண்ணேன். நான் எப்படி டாமியாவை பிடிச்சி தள்ளி விட முடியும்? என்னென்ன இந்த கதையை வந்து நம்ம சொல்கிறியா? இங்கே பாரு ஜிம்மன், நீ நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஆனால் இதுதான் உண்மை. நீ போய் சான்கிட்டே கேட்டுக்கோ, அன்றைக்கி நான் வந்து அவகிட்ட பேசினேனா இல்லையான்ட்டு. அப்போ தெரியும் உனக்கு. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து சானை தள்ளி விட்டவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கத்தான் இதெல்லாம் பண்ணேன். அது ஏன்டா திருட்டுத்தனமாக பண்ணுற? இங்கே பாரு ஜிம்மன், நீ நினச்ச மாதிரி நானும் நினச்சேன். இந்த வீட்டில் தான் யாரும் இருக்காங்க நம்மளை கொலை பண்ணுறதுக்கு. இப்போ நான் மட்டும் இந்த மாதிரி ஃபோன் கிடச்சிருச்சு, நான் எவிடன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? கண்டிப்பாக கொலைக்காரன் தப்பிச்சிருப்பான். அதனால தான் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சீக்கிரட்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன தப்பாக நினைக்காத, நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கும் தெரியும் இது அவங்க 2 பேரோட பிரச்சனைன்ட்டு. அதனால தான் அன்னைக்கு அவன் அப்படி பண்ணும்போது பல்ல கடிச்சிட்டு நான் சைலண்ட்டாக இருந்தேன். இல்லைன்னா அன்றைக்கே கண்டிப்பாக ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல. எங்கே ஜிம்மனும் 1 நிமிஷம் சைலண்ட்டாக இருப்பார். சரி, நான் உன்னை நம்புறேன் தான். ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவதுன்னு மட்டும் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ இன்னும் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஜிம்மன். இதுக்காகவே நான் நிரூபிக்கிறேன், யார் கொலை பண்ண பார்த்தா நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் தாங்க சொல்ல. ஜிம்மனும், இதில் உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா நீ என்னை கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம் விட்டு போயிடுவார். இங்கே தாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பார். இந்த வீட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பாவம் மனுஷன் ரொம்ப குழம்பி போயிருப்பார். ஸோ அப்படியே வந்து அந்த நைட் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ இப்போது நைட்டு வந்து ஒரு 2:30 அந்த மாதிரி டைமு. இங்கே வந்து நம்ம ஹேசல் வந்து அவளோட ரூமில் படுத்து தூங்கிட்டுருப்பா. ஸோ அவள் பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கா. அப்போது அந்த டைம் அவளோட ரூம்க்கு ஒரு பிளாக் ஷேடோ பறந்து வருது. ஸோ அது பிளாக் ஷேடோன்றதை விட ஒரு ஸ்மோக்கு மாதிரி வருது. ஸோ அவள் ரூம்குள்ளே வந்து அவள் பெட்டு பக்கத்தில் அந்த பிளாக் ஷேடோ நிற்குது. ஸோ அது பார்க்கவே ஃபுல்லாக பிளாக் ஷேடோவாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த ரெட் ஐஸ் சொல்லுவேன்ல, அந்த ரெட் ஐஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லி கவர்டு வித் பிளாக் ஷேடோ. ஸோ அந்த பிளாக் ஷேடோ அப்படியே நம்ம ஹேசலே வந்து பார்க்குது. ஸோ ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு
அந்த பிளாக் ஷேடோ அப்படியே நம்ம ஹேசலோடக்குள்ளே போகுது. ஸோ அவள் உடம்புக்குள்ளே போகுதுன்னு பார்த்தா கிடையாது, அவளோட கனவுக்குள்ளே போகுது. எஸ், அந்த பிளாக் ஷேடோ நம்ம ஹேசலோட ட்ரீமில் போயிட்டு அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அதே மாதிரி ட்ரீம்குள்ளேயும் போயிருக்கும். இங்கே நம்ம ஹேசல் ட்ரீமில், இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஹேசலோட ட்ரீமில் நடக்கிறது, ஓகேவா? இங்கே நம்ம ஹேசல் வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கா. ஃபுல்லி சுற்றி வந்து இருட்டாகவே இருக்குது. ஸோ அவள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா, எல்லா இடமும் இருட்டாகவே இருக்குது. அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேலஸ் தெரியுது. அது வேற எந்த பேலஸும் இல்லை, அந்த போயிருப்பாங்கள்ல ஏஞ்சல்ஸ் பேலஸ், அந்த பேலஸ் தான். ஸோ பட் அது வந்து ரொம்ப டார்க்காக ஹாரராக தெரியுது. ஸோ அவள் பார்த்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி தெரியுது, டோட்டலி ஆப்போசிட். அவள் அதை பார்த்துட்டு, என்ன இது, நம்ம எங்கே இருக்கோம், இது இது அந்த பேலஸ், ஆனால் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அதுக்குள்ளே இருந்து, அந்த பேலஸ்குள்ளே இருந்து ஏதோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்குது. ஹேசல் வந்து அப்படியே, யார் இது, யாராச்சும் இருக்கீங்களா, யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பார்க்கும்போது அது வேறு எதுவும் இல்லை, அந்த பிளாக் ஷேடோ தான். ஸோ ஃபுல்லி ஷேடோ மட்டும்தான் தெரியுது. அந்த உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேசல் கிட்டே வருது. ஹேசல் ரொம்ப பயந்துருவா. யார் நீங்கள், நான் இங்கே இருக்கேன், ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவள் ஓட ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. ஸோ அந்த இடத்துலையே அவள் ஸ்டக்கான மாதிரி அப்படியே நிற்கிறா. அவளோட கால்கள் ஓட மறுக்குது. நம்ம ஹேசல், யாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் நீங்கள், என்ன உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நான் யாருன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட வரணும். என்ன, எங்கே வரணும்? என்னோட வேர்ல்டுக்கா, டெவில் வேர்ல்டுக்கா. என்ன சொல்கிறீங்க? வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கு, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப வருஷம் கூட சொல்ல முடியாது, நூற்றாண்டுகள் தாண்டின சத்தியம். அதை நிறைவேற்றணும்ல. என்ன சத்தியம்? யார் பண்ணது? இங்க பாரு, என்னாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு நேரமும் இல்லை. அந்த மாதிரியே மற்ற 2 பேரையும் நான் கூட்டிட்டு போகணும். அதனால வீம்பு பிடிக்காம வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுல்ல. ஸோ என் வழியிலே இப்போ நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஷேடோ வந்து கிட்ட வந்து நம்ம ஹேசலோட கழுத்தை பிடிக்குது. ஸோ அதோட லாங் நெயில்ஸ் வந்து நம்ம ஹேசலோட கழுத்தில் வந்து அப்படியே டிப் ஆகுது. ஸோ அது லைட்டாக ஸ்க்ராட்ச் மார்க் மாதிரி உண்டாக்குது. ஹேசலுக்கு வந்து ரொம்ப வலிச்சிருக்கும். அவள் வந்து கத்துவா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் அப்படி நின்றுட்டுருக்கும் போது இங்கே அந்த பிளாக் ஷேடோ, உன்னை வற்புறுத்தாம நான் கூட்டிட்டு போனேன்னு நினைச்சேன். பட் நீ வந்து அது சுலபமாக்கல, இன்னும் நான் கஷ்டப்படுத்துறேன். லாஸ்டா கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். சொல்லு, நீ இஷ்டப்படி உன்னை கூட்டிட்டு போகவா, இல்லை உன்னை கஷ்டப்படுத்தி கூட்டு போவா? என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையெடுக்க ட்ரை பண்ணுறா. பட் வந்து இன்னும் தான் அந்த நெயில்ஸ் வந்து உள்ளே போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் முடியல, ரொம்ப கத்துவா. ஸோ அந்த டைம் திடீர்னு ஒரு பிளாக் ஷேடோ, இன்னொரு பிளாக் ஷேடோ வந்து அந்த பிளாக் ஷேடோ நின்று நம்ம ஹேசலோட கழுத்தை பிடிச்சிருக்கோம்ல, அந்த கையை அப்படியே ஒரு தட்டு தான் தட்டி விட்டுரும். ஸோ அந்த ஷேடோ வந்துட்டு போய் விழுந்துடும் கீழே. அதாவது நம்ம ஹேசல் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்த ஷேடோ கீழே விழுந்துடும்.
ஸோ இன்னொரு பிளாக் ஷேடோ வந்து நம்ம ஹேசலுக்கு முன்னாடி நிற்குது. ஸோ அது லைக் ஒரு ப்ரொடெக்டிவ் மேனர் மாதிரி வந்துட்டு முன்னாடி போய் நிற்கும். அந்த ஷேடோக்கும் ஹேசலுக்கும் நடுவில் இன்னொரு பிளாக் ஷேடோ நின்றுட்டுருக்கும். அந்த பிளாக் ஷேடோவுக்கு ரெட் ஐஸ் இருக்கும். ஸோ அந்த ரெட் ஐஸ் வந்து அந்த ஷேடோவையே பார்த்துட்ருக்கும். இங்கே வந்து அந்த வெறும் பிளாக் ஷேடோ ஏஞ்சி நிற்குது. ஏஞ்சி நின்று இங்க பார், இது உன்னோட வேலை கிடையாது. உள்ளவங்க மரியாதையா அவளை விட்டுற. அவளை நான் கூட்டிட்டு போகணும். என்ன என் மேல கிடையாதா? இங்க பார், அவ என்னோடது. அவ என்னோட ராணி. அவளே நீ கொல்ல பாக்குறியா? உன்னோட ஒரு விரல் அவன் மேல படாது. பட நான் விட மாட்டேன். இங்க பார், என் வழியில நீ குறுக்க வந்தீங்கன்னா ஏற்கனவே ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்க நீ இன்னும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஒழுங்கா அவளை என்கிட்ட விட்டுரு. முடியாது. அவளை என்னால தர முடியாது. அவளுக்காக பல நூற்றாண்டுகளா நான் காத்துட்டு இருக்கேன். நீ வந்து அசால்ட்டா தூக்கிட்டு போவியா? முடியாது. அவ என்னோடது, என்னோடவ. அவளை என்னால விட முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஐஸ் வந்துட்டு அதோட பவர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுது. அப்போது அந்த பிளாக் ஷேடோ இருக்கும்ல, ஸோ அது வந்து அப்படியே தூக்கி அடித்த மாதிரி போய் விழுகும். ஸோ இங்கே நம்ம ஹேசல் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருப்பா. அந்த ரெட் ஐஸ் சொல்லியிருப்பேன்ல, அதோட பேக்கு தான் வந்து நம்ம ஹேசலோட ஃபேஸாக இருக்கும். ஸோ அதனால் ஹேசலுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு கூட தெரியல. ஹேசல் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டு அந்த நடக்கிற விஷயத்த வந்து பார்த்துட்ருப்பா. ஸோ அந்த பிளாக் ஷேடோ, வெறும் பிளாக் ஷேடோ சொன்னல, அது போய் விழுந்திருக்கும். விழுந்த உடனே அது வந்து மறைஞ்சு போயிருக்கும். ஸோ ஹேசல் அதை பார்த்துட்டு அப்படியே அவள் முன்னாடி நிற்கிற அந்த பிளாக் ஷேடோ வித் ரெட் ஐஸை பார்க்குறா. அந்த உருவத்தை பார்க்குறா. அந்த உருவம் வந்துட்டு இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. லைக் அதோட காஸ்டியூம் வந்துட்டு மாறுது. இப்போ வந்து அதுக்கு ஒரு ஹியூமன் ஃபார்ம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் வந்து அது போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. லைக் இந்த வந்து கிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. அண்ட் வந்து க்ரௌன், அந்த தலையில் வந்து ஒரு பெரிய க்ரௌன் இருக்குது, பிளாக் க்ரௌனு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவுமே பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் வந்து அந்த உருவத்துக்கு பின்னாடி ஒரு விங்ஸுமே வேறு வருது. செம்ம டார்க்காக பிளாக்காக, அது பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குது. பட் இன்னும் ஹேசலுக்கு வந்து அந்த உருவத்தோட பேக் மட்டும்தான் தெரியும். ஸோ இங்கே ஹேசல் வந்து பயந்துட்டே வந்து அவன் நின்றுட்டுருக்கும் போது அந்த உருவம் வந்துட்டு திரும்புது ஹேசலை ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ அப்படி திரும்பும் போது ஹேசலுக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அந்த உருவம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மனோட உருவம் தான். அந்த உருவம் ஜிம்மனோட ஃபேஸை பார்க்கவே நம்ம ஹேசல் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவா. அண்ட் சேம் டைம் பயப்படவும் செய்வா. ஸோ ஏன்னா நம்ம ஜிம்மனோட ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ பேலாக அண்ட் அந்த டார்க் ஐஸு அப்படியே அந்த டார்க் ரெட் ஐஸு அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெட் ஐஸ் வந்து நார்மலாக ஆகும். லைக் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஜிம்னே வந்துட்டு ஒரு கோஸ்ட் வேஷம் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அந்த உருவம் இருக்குது. ஹேசலுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அவளுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சு அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழப்போவா. அதுக்குள்ளே அந்த நம்ம ஜிம்மனோட உருவம் வந்து ஹேசலை வந்து பிடிச்சிட்டு உன்னை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். யூ ஆர் மைன். நீ என்னோட ராணி, மை குயின். உனக்காக எத்தனை நூற்றாண்டுகளாக நான் காத்துட்டு இருந்தேன். இனிமே உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன். இவ்வளோ வருஷம், இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்த பலன் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. நான் வருவேன், உனக்காக வருவேன். அது வரைக்கும் எவ்வளோனாலையும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அதே டைமு அங்கே கட் பண்ணி இங்கே காமிச்சா, ஐ மீன் ரியல் வேர்ல்டில் காமிச்சா ஹேசலை வந்து நம்ம தயாங் வந்து எழுப்பிட்டுருப்பான். ஏசல் ஏஞ்சிக்கோ, டைம் என்ன ஆகுது, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிச்சுக்க, ஏஞ்சிக்கோ சீக்கிரம் வாடி
சாப்பிட்ணும் வேறு அப்படி சொல்லிட்டு அவங்க எழுப்புறாரு. ஸோ அப்போ தான் ஏசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஷியஸ் வந்து அவள் அந்த ட்ரீம்லேருந்து முழிக்க ஆரம்பிக்கிறா. முழிச்ச உடனே அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்டார் லைக் கத்திட்டு எழுவோம் தெரியுமா, அது மாதிரி அவள் ஏஞ்சி உட்காடுறா. பயந்துருப்பா ரொம்ப. அவங்க அதை பார்த்துட்டு ஏசல் என்னாச்சு, அது ஏசல் என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிவிட்டு தாங்க வந்து ஹேசலோட ஷோல்டரில் கை வைக்கிறாரு. இங்கே அவள் பயந்துட்டு அப்படியே பார்த்தா தாங்கதான். ஸோ இங்கே அவள் வந்து ரொம்ப பயந்துருப்பாள். அவள் ஃபேஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்வெட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு தாங்க வந்து என்னாச்சு உனக்கு, ஃபீவர் ஏதாவது அடிக்குதா அப்படி சொல்லிட்டு டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுவார். இவள் வந்து தாங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஆனால் அது வந்து என்னாச்சு, ஏன் இப்படி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறேன், ஒரு பேட் ட்ரீம்னா, கனவு தானே, அட்ஜஸ்ட் கனவு தான், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாயவங்க ஹேசலை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு அவள் காம் டவுன் ஆனதுக்கப்புறம், இங்கே பாரு ஹேசல், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், ஓகே, அதுவும் பேட் ட்ரீம், அதனால் போய்ட்டு அதை பற்றி நினைக்காம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, டைம் ஆச்சு, எல்லாம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போது சரிண்ணா, நீ அதை பற்றியும் நினைக்காத, புரியுதா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேசலும் வாஷ்ரூம்குள்ளே போயிடுவார். அவங்க ஒரு நிமிஷம் ஹேசல் அப்படின்னு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து போயிடுவார். அண்ட் இதோட இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் டார்மிஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன், கமெண்ட்ஸ் மஸ்ட். ஸோ அண்ட் டார்மிஸ், டாடா பாய்.